இவன் சாமி பார்க்கறதுக்காக கோயிலே போக மாட்டான். கோயில் போனால் வாங்கி சாப்பிட்றதுக்கு தான் என்னோட மெயின் கோலு. இங்கே போய் வேர்க்கடலை. ஹலோ, வெல்கம் டு பிருந்தாகாந்தன் vlog. இன்னைக்கு என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சிறுவாபுரி கோயிலுக்கு போக போகிறோம். ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி போனோம். அதோட இப்போ தான் டைம் கிடச்சிது. அதுவும் இன்னைக்கு வீக் டே. அதனால இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி டைம் 10:30 ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். ஸோ ஏதாவது ஸ்வீட்டு ஏதாவது வாங்கிட்டு போய் அப்படியே கொடுத்துட்டு சாமியை பார்த்துட்டு வரலான்னு ரெடி ஆயாச்சு. இதுதான் நம்மளோட அவுட்ஃபிட். ஒரு அனார்கலி குர்த்தி செட், ஒரு மாதிரி மிலிட்ரி க்ரீனில். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நேற்று தான் டெலிவரி ஆச்சு. எனக்கு இதை இன்னைக்கு கோயில் போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்தது. அதனால் இந்த குர்த்தியை போட்டாச்சு. ஸோ கோயில் போகலாமா? வாங்க. வரா முனியாண்டி ரயில் வண்டியிலே கோயிலுக்கு ரெடி. இதான் கோயிலுக்கு ரெடி தான். வாங்க போகலாம். பக்தி மோடு. கோவில் கிட்ட வந்தாச்சு. இது ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி. இது வேற ரூட்டு, மெயின் ரோட்லேயும் வரலாம். இது எங்களுக்கு தெரிஞ்ச ரூட்டுன்றதுனால நாங்கள் இந்த பக்கம் வரோம். ஊருக்குள்ளே இது சூப்பராக இருக்கும். இந்த ரோடு 2 பக்கம் வயல், நடுவில் ஒத்தையடி பாதை, செமையாக இருக்கும். ஆனால் இந்த ரூட் நிறைய பேருக்கு தெரியாது. மேப்லேயுமே பெருசாக காமிக்காதுன்னு நினைக்கிறேன். இது நாங்கள் ஒரு வாட்டி இந்த உள்ளூர்காரங்க சொல்லி இந்த பக்கம் வந்தோம். அதுலேருந்து இந்த ரூட் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 12 o'clock நட சாத்திடுவாங்க. இங்கே 11:30 ஆகிடுச்சு. அதுக்குள்ளே கடகடன்னு போய் சாமியை மட்டும் பார்த்துட்டு ஓடி வந்துடுவோம். ஓகே, காரை பார்க் பண்ணிவிட்டு வேகமாக போகணும். ஏன்னா 11:45 ஆகிடுச்சு. 12 மணிக்கு நட சாத்துவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இந்த டைமில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். எத்தனை மணிக்கு சாத்துவாங்கன்ற ஒரு ஐடியாவே இல்லை. கரெக்டாக ஒரு மாலை மட்டும் வாங்கிக்கிட்டு உள்ளே போனால் கூட்டம் ரொம்பவே கம்மியாக இருந்தது. ஒரு 10 நிமிஷத்தில் அங்கே சாமிக்கிட்டே போயிட்டோம் பார்க்கறதுக்கு. நார்மல் டேன்றதுனால அங்கே லோக்கல் பீப்புள் மட்டும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற நேரத்தில் வீக்கெண்டு, செவ்வாய்க்கிழமெல்லாம் எல்லா ஊர்லேருந்தும் வராங்கல்ல. நாங்கள் என்னைக்கு போகணுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் திங்கக்கிழமை போயிருந்தோம். இதுக்கு முன்னாடி சாட்டர்டே போயிருக்கோம். சாட்டர்டே போனீங்கன்னா ஓரளவுக்கு கூட்டம் இருக்கும். பட் ஒரு 1/2 hour 35 minutesல பார்த்துடலாம். இப்போ திங்கக்கிழமையில ரொம்பவே கம்மியாக இருந்தது. 10 minutesல சாமியை பார்த்துட்டோம். அதே மாதிரி கோவிலை சுற்றி வர்றது இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். திங்கக்கிழமைன்றதுனால ரொம்ப கூட்டம் கம்மியாக இருந்தது. சைடில் இந்த கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. கோயிலை சுற்றி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். இத்தனை வாட்டியில் நான் இன்னைக்கு தான் இந்த கோவிலில் நிம்மதியாக உட்காந்து சாமியை பார்க்கறது. இல்லைன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். அப்புறம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு புளி சாதம் 40 rupees, அப்புறம் அந்த எல்லடை இதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. புளி சாதம் டேஸ்ட்டாகவே இருந்தது. ஒரு டப்பா 40 rupeesன்னு நினைக்கிறேன். ஒரு 2 டப்பா வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்லா தான் இருந்தது டேஸ்ட்டு. அதே மாதிரி நான் ஸ்வீட்டும் வாங்கிட்டு போயிருந்தேன். இங்கே நிறைய பேர் சொல்கிற மாதிரி 6 வாரம் தொடர்ந்து வேண்டிட்டு 6வது வாரம் ஸ்வீட்டு அந்த மாதிரி கொடுப்பாங்க. அவங்க நினச்சதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எஸ்பெஷலி வீடு கட்டுறதுக்காக நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வராங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி இந்த கோவில் போயிட்டு உங்கள் நினச்சதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதான் சாமியை சூப்பராக பார்த்தாச்சு. செம்ம வெயில் பயங்கரம். ஆனால் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. இவன் சாமி பார்க்கறதுக்காக கோயிலே போக மாட்டான். கோயில் போனால் வாங்கி சாப்பிட்றதுக்கு தான் என்னோட மெயின் கோலு. இங்கே போய் வேர்க்கடலை. அடுத்தது எல்லாமே இங்கே வில்லேஜ்ன்றதுனால சூப்பராக வைக்கிறாங்க. அதனால எப்போ வந்தாலும் நான் வாங்குவேன். இது இந்த ரம்புட்டான் பழம் இது இருக்கு பாருங்க. இது போன வாட்டி நல்லா பெருசாக வச்சுருந்தாங்க. இந்த வாட்டி குட்டி குட்டியாக இருக்குது. எல்லாமே 50 ரூபா 100 ரூபா. அதனால்
வாங்கியாச்சு. அப்புறம் வந்துட்டு என்னன்னா கோயில் புளி சாதம். இது கோயில் புளி சாதம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. அதனால 2 கோயில் புளி சாதம். அப்புறம் வந்துட்டு இது என்ன, இது வந்து நாகப்பழம். நாகப்பழம் வந்துட்டு 50 ரூபா 1/4 கிலோ. அதனால சூப்பராக இருக்குன்னு வாங்கிட்டேன். இது வந்து வடை, கோயிலில் வந்து மிளகு வடை. அவ்வளோதான் நம்மளோட ஷாப்பிங். யார் யாரெல்லாம் சிறுவாபுரி இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க, அப்புறம் என்ன டேயில் வருவீங்க, எத்தனை வாரம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.